கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளைப்போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த புது வருஷத்தினுடைய இந்த அதிகாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வருடத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமான வருடமாக மாற்றி கொடுப்பாராக. உங்கள் இருதய விருப்பங்களை எல்லாம் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நிறைவேற்றுவாராக. தேவ ராஜ்யத்திற்காக நம்மை கொண்டு என்னென்ன காரியங்களை தேவன் செய்ய விரும்புகிறாரோ அவைகளை எல்லாம் நம்மை கொண்டு செய்வாராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் விண்ணப்பம் செய்கிறேன். பாருங்க, இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கேட்க இருக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தையே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வெள்ளைப்போலம் நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்கும் நான் பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன், ஆவியான துணையோடு கூட. உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் அதன் 31ஆம் வசனம், அதன் பின்பகுதியை வாசிக்கிறேன் பாருங்க. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? பாருங்க, தேவன் ஒரு மனுஷனுக்கு பக்கத்தில் இருக்கிறார்னா, தேவன் ஒரு மனுஷன் பட்சமாக இருக்கிறார்னா, அந்த மனுஷனுக்கு விரோதமாக நிற்பவன் யார் அப்படின்னு சொல்லப்படுறதை நீங்கள் பார்க்க முடியும். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடும் என்னோடும் தேவன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, உங்கள் பட்சத்தில் நான் நிற்கிறேன் அப்படின்றாரு. ஆகையால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? யார் நமக்கு விரோதமாய் காரியங்களை நடப்பிக்க முடியும்? யார் நமக்கு விரோதமாய் நம்மை குற்றம் சாட்டும்படி நிற்க முடியும்? பாருங்க, இந்த வசனத்துக்கு நிறைய வியாக்கியானங்கள் கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கு வெள்ளைப்போலத்தில் காட்டி கொடுத்து பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தில் வைத்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே பிரதான ஆசாரியனாகிய யோசுவா என்கிற ஒரு நபரை குறித்து நீங்கள் பார்க்க முடியும். அவர் பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து ரிட்டர்ன் வந்த ஒரு நபர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தில் அந்த யோசுவா நிற்கிறார். அந்த யோசுவாவுக்கு பக்கத்தில் சாத்தான் நின்று கொண்டிருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறார், அவருடைய வஸ்திரம் கரை படிந்திருக்குன்றத குற்றப்படுத்தி கர்த்தர்கிட்ட காட்டி பேசிக்கொண்டு நிற்கிறான் சாத்தான். நீங்கள் பாருங்கள், உங்களுக்காக நான் அந்த வார்த்தைகளை வாசிக்க விரும்புகிறேன். சகரியா 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். பாருங்க, நமக்கு விரோதம் செய்கிறவன் யார் அப்படின்னு நீங்க வேதம் தெளிவாக சொல்லுகிறதுனா சாத்தான் அப்படின்னு சொல்லி. இப்போ சாத்தான் இந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றுருக்கிறானாம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கனே நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தார். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். பாருங்க, யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவராய் தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் அடிமைத்தனத்திலிருந்து வந்ததுனால அவருக்கு எதை சரியா செய்யணும், எது தப்பா செய்யணும் எதுவுமே தெரியாம அவரே ஒரு குழப்பத்தை நிற்கிறது போல நின்று கொண்டிருக்கிறார். இப்போ இந்த யோசுவாவுக்கு விரோதம் செய்யும்படி சாத்தான் தேவ சமூகத்தில் நின்று அவரை குற்றப்படுத்துகிறத நீங்க பார்க்க முடியும். உடனே அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு இந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்காக பரிந்து பேசுகிறத நீங்க பார்க்க முடியும். பாருங்க, அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை குறித்து தான் அவனை குற்றப்படுத்தும்படி அவனை விரோதம் செய்யும்படி சாத்தான் வந்திருக்கிறான். இப்போ இயேசு என்ன பண்றார் அப்படின்னா, அந்த அழுக்கு வஸ்திரத்தை மாற்றுகிறார். அவனுடைய சிரசில் என்ன பண்றார் அப்படின்னா சுத்தமான பாகையை வைக்கிறார். அதற்கு முன்னாடி இவன் அசுத்தமா இருக்கான், அவனுடைய சிரசு முதல் கால் வரை அவன் அசுத்தம் என்று சொல்லி அவனை குற்றப்படுத்துவதற்காக அவனுக்கு விரோதம் செய்ய சாத்தான் வந்தான். ஆனா ஏசப்பா அந்த யோசுவா கூட நின்றப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவனுடைய அழுக்கு வஸ்திரம் மாற்றப்பட்டது. அவனுடைய சிரசு முதல் பாதம் வரை அவன் சுத்தமானான் என்று பார்க்கிறோம். பாருங்க, அந்த வசனம் முடியும் பொழுது ரொம்ப அற்புதமாக சொல்லப்படுகிறது. சகரியா 3ஆம் அதிகாரத்துடைய 5ஆம் வசனம் பின்பகுதி, கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். யாருங்க கர்த்தருடைய தூதன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே நின்றார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பாருங்களேன், நமக்கான வாக்குத்தத்த வசனம் என்ன? தேவன் நம் பட்சத்தில் இருந்தா நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்?
யாருங்க நம்மளை விரோதிக்கிறவங்க? மனுஷர்களா? நமக்கு கண்களுக்கு என்ன தெரியலாம், மனுஷர்கள் நம்ம விரோதிக்கிறது போல தெரியலாம். உண்மையில மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை. கண்களுக்கு தெரியாத இந்த சத்துருவின் சேனைகளோடு தான் நமக்கு யுத்தம். சாத்தானோடு தான் நமக்கு யுத்தம். நமக்கு இருக்கிற ஒரே சத்துரு யாருன்னா பிசாசு. நமக்கு விரோதம் செய்ய பார்க்கிற ஒரே நபர் யாருன்னா பிசாசு. இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்ம பட்சத்துல நிற்கிறார் அப்படின்னா அந்த பிசாசால நமக்கு விரோதம் செய்ய முடியாது. இந்த 2025ஆம் வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றார், இந்த வருஷம் முழுக்க உங்க ஜீவிய காலம் எல்லாம் கர்த்தர் உங்களோட கூட நிற்க போகிறார். ஆகையால உங்களுக்கு விரோதம் செய்ய சாத்தான் வர முடியாது. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளையும் கரைகளையும் காட்டி, ஆண்டவரே இவனுக்கு நீங்க நன்மை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இரவும் பகலும் தேவ சமூகத்துல போய் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிற அந்த சாத்தான் இருக்கிறானே, அவன் தாழ தள்ளப்பட்டு போகிறான். கர்த்தர் அவனை தாழ தள்ளுகிறார். ரீசன் என்ன அப்படின்னா, உங்க பட்சத்துல உங்களுக்காக வழக்காடும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நின்றிருக்கிறார். அப்போ நீங்க இனிமே யோசிக்க தேவையில்லை, என் வாழ்க்கையில் எவ்வளோ குறைகள் இருக்குது, என் வாழ்க்கையில் எவ்வளோ கரைகள் இருக்குன்னு சொல்லி ஒரு குற்ற உணர்வோடு கூட இந்த புது வருஷத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க தேவையில்லை. இந்த புது வருஷத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுகிறார். உங்கள் பட்சத்தில் அவர் நிற்கிறார்னா என்ன அர்த்தம்? அவர் உங்களுடைய மீறுதல்களை எல்லாம் குலைத்து போட்டுட்டார். உங்க மீறுதல்கள் எல்லாம் அவருடைய நாமத்தின் நிமித்தம் மன்னித்துட்டார். இயேசு என்ற நாமத்தின் நிமித்தம். இயேசு என்ற நாமத்துக்கு என்ன அர்த்தம்? ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் மீறுதல்களை எல்லாம் குலைத்து போட்டதுனால இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்களும் நானும் விடுதலை ஆயிருக்கோம். ஸோ உங்களையும் என்னையும் சாத்தான் விரோதிக்க முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அப்போது இந்த வருஷம் முழுக்க நீங்கள் இனி செய்ய போகிற எல்லா காரியங்கள்லையும் கர்த்தர் உங்களோட இருக்கிறத பார்ப்பீங்க. நம்மளுடைய நீதி நிமித்தம் கிடையாது, அவருடைய நாமத்தின் நிமித்தம். அவருடைய நாமம் என்ன? அவர் இயேசு, ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். நம்ம பாவங்களை நீக்கி நம்மளை ரட்சித்ததுனால இப்ப நம்ம பட்சத்துல அவர் நிற்கிறார். நம்ம மேல இருந்த அழுக்கு வஸ்திரம் நம்மை விட்டு எடுப்பட்டது, சுத்தமான பாகை நம்ம மேல தரிக்கப்பட்டிருக்கிறது. பிதாவுக்கு முன்பாகவும் தூதர்களுக்கு முன்பாகவும் நம்மை பரிசுத்தவானாக இயேசு கிறிஸ்து நிறுத்தி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும். அப்போ தைரியமா இந்த வருஷத்துக்குள்ள பிரவேசிங்க. தைரியமா இந்த வருஷத்தில் எல்லா காரியங்களையும் நடப்பீங்க. அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் குலைத்து போட்டதுனால இந்த புது வருஷத்திற்குள்ள ஒரு விடுதலையின் ஆவியோடு கூட கர்த்தர் உங்களை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். இந்த புது வருஷத்துல உங்களோட கூட இருப்பன் கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவோடு நின்ற கர்த்தர் எந்த நோக்கத்திற்காக அந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படி அவனோடு கூட இருந்து அந்த ஆலயத்தை அவர்கள் கட்டவும் அந்த ஆலயத்தில் ஆசாரிய ஊழியம் செய்யவும் கர்த்தர் அவர்களை பலப்படுத்துறதை நீங்க பார்க்க முடியும். அப்ப எந்த நோக்கத்திற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு உங்களோடும் என்னோடும் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிச்சயமாய் நம்மை கொண்டு நிறைவேற்றி முடிப்பார். யாக்கோபுக்கு சொன்னாரே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நமக்கு ஆண்டவர் என்னென்ன சொல்லியிருக்காரோ அதையெல்லாம் செய்து முடிக்கும் அளவும் நம்மை கைவிடுவதில்லை. எனவே இந்த புது வருஷத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இனி எந்த குற்ற உணர்வும் வேண்டாம். ஐயோ நான் பாவி, நான் அடிமைத்தனத்துல சிக்கியிருந்தேன், நான் இந்த மாதிரி பிரச்சனையில இருந்தேன், கடைசி நாள் கூட என்னால கர்த்தரிடத்துல சேர முடியல, நான் என்னுடைய இந்த புது வருஷத்துக்குள்ள ஒரு குற்ற உணர்வோடவே பிரவேசிக்கிறேன். நீங்க வருத்தப்பட தேவையில்லை. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்க பட்சத்துல நிக்கிறேன் அப்படின்றார். நிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அழுக்கு வஸ்திரத்தை மாத்திட்டேன்னு அர்த்தம். நிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? சுத்தமான பாகையை உங்க தலைமையில வச்சுட்டாருன்னு அர்த்தம். உங்க பட்சத்துல நிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? சாத்தான தாழ தள்ளி போட்டார்னு அர்த்தம். இனி உங்களுக்கு விரோதம் செய்ய ஒருவனும் வர முடியாதுன்னு அர்த்தம். புரிந்து கொள்ளுங்க. விசுவாசத்தோடு இந்த புது வருஷத்தை எதிர்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. எங்க பட்சத்தில் இருப்பேன்னு சொன்ன தேவன் சாத்தான் எங்களுக்கு விரோதம் செய்யாதபடி எங்களை காத்து ஆண்டவரே உங்க தயவுள்ள சித்தம் எங்க வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நிறைவேற எங்களை நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.